கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய காலை நேரத்தில் அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். யாருன்னு கேட்டீங்கன்னா, உசியா என்கிற ஒரு ராஜா. சின்ன பையன், சின்ன வயசுலயே ஒரு ஒரு கூட்டத்துக்கு அவன் ராஜாவாயிரம். அப்ப என்ன நடக்குதுன்னா, சின்ன வயசுலயே ராஜா ஆனதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியாது புதுசா இருக்கிறவங்களுக்கு, இல்லையா? கொஞ்ச நாள் ஆகணும். எடுத்த உடனேயே அரசாட்சி செஞ்சிட முடியாது. அப்போ நாம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஞானத்தை பெறுகிற அளவுக்கு கடவுளிடத்துல நிறைய ஞானங்களை பெற்று அதன்படி நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பதவிக்கேற்ப நம்முடைய தகுதிக்கேற்ப மக்களை, ஜனங்களை வழி நடத்தணும். அதுதான் சரியான ஒரு ராஜாவுக்கான அழகு. இப்ப இங்க பாருங்க, இந்த உசியா ராஜா சின்ன பையனா, 16 வயசு என்னமோ, அவனுக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. இதுல நிறைய ஏளனங்கள், நிறைய பேச்சு, நிறைய கேலி, நிறைய கிண்டல் இதெல்லாம் இருக்கும், நிறைய அவமானங்கள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல ஒரு அரசாட்சி பண்ணணும் அப்படின்னா, கடவுளுடைய கிருபை இல்லைன்னா பண்ண முடியாது, கடவுளுடைய தயவு இல்லைன்னா பண்ணிட முடியாது. அதனால அவர் என்ன பண்ணினாரு, அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதன்படி செஞ்சார். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கடவுளோட பார்வைக்கு செம்மையானது, அவருடைய பார்வையில எது நன்மைன்னு படுதோ அதையெல்லாம் அந்த உசியா செஞ்சான். செஞ்சது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, தேவனுடைய தரிசனங்களின் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்ப கடவுளை தேட ஆரம்பிச்ச உடனே அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். இப்ப கடவுளை தேடுறான். என்னன்னு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யணும், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு, இப்படி ஒரு செயல்பாடு இங்க நடக்க வேண்டியது இருக்குது, இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குது, இப்படி ஒரு அரசாட்சி செய்ய வேண்டியது இருக்குது, இதுக்காக கடவுள் என்ன சொல்லி இருக்காரு, சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, சாலமோனுக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தாரு, இப்ப இவனுக்கு முன்னால அரசாட்சி செய்த மன்னர்களுக்கெல்லாம் கடவுள் எப்படியெல்லாம் ஞானத்தை கொடுத்திருக்காரு, எப்படியெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு, எப்படியெல்லாம் தயவு பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு கடவுளை தேட ஆரம்பிச்சான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம நல்லதொரு அரசாட்சியை செய்யணும், நல்லதொரு ஜனங்களை நல்ல வழியில நடத்தணும் அப்படின்னா, ஒரு செம்மையான பாதையில இந்த தேசத்தை நடத்தணும், இந்த மக்களை நடத்தணும்னா கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு தேட ஆரம்பிச்சான். அப்படி தேட ஆரம்பிக்கிறப்போ அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கு செய்யும். அன்பானவர்களே, நான் ஏன் காலையில் நேரத்துல இதை சொல்றேன்னா, ஒரு மிகப்பெரிய அரசாட்சிக்கே ஆண்டவர் அதை செஞ்சிருக்கிறப்போ நாம ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அப்ப நம்முடைய குடும்பத்தை நாம எப்படி நடத்தணும், நம்முடைய குடும்பத்துல மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தணும்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப நமக்கு முன்னால இருந்தவங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினாரு நம்ம தேட ஆரம்பிக்கும். வேதத்துல குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை தேட ஆரம்பிக்கும். கணவனும் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு அந்த அறிவுரைகளை தேடணும். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில கடவுளை தேட ஆரம்பிக்கிற போது நாம் செய்வதெல்லாம் பாய். நிஜமாங்க, தான் தோன்றித்தனமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம செஞ்சா நிறைய விஷயத்துல நம்ம தோல்வியை பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செயலிலும் நாம ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாரு, அவங்க எப்படி செஞ்சாங்க,
எப்படி அதுல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது, ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்தினாங்க அப்படின்னு நாம தேட ஆரம்பிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பு. நம்ம என்ன காரியத்தை செய்ய நாம முற்படுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பு. செய்வீங்களா? அப்ப நீங்க எதை செஞ்சாலும் நமக்கு முன்னால இருந்தவங்க, ஜெயம் பெற்றவங்க, வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, எப்படி அவங்களால முடிஞ்சது, எப்படி அவங்க கர்த்தரை தேடி எந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அவர்களுக்கு வேதம் என்ன ஒரு அறிவுரையை சொல்லுச்சுங்கிறத நாம தேட ஆரம்பிக்கிறப்போ தானாவே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நாம் என்ன காரியத்தை ஏறெடுக்கிறோமோ அந்த காரியம் வாய்க்கும். கர்த்தர் வாய்க்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுவார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் என் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் எதை கொண்டு என்னை வழி நடத்துகிறார் என்று நாங்கள் உம்மை தேடுகிறோம். நீர் எங்களுடைய காரியத்தை வாய்க்க செய். உசியா எப்படி உம்மை தேடினதினாலே அவனுடைய காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க செய்தீரோ, அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்மை தேடி, உம்மை அறிந்து கொண்டு, உம்மை புரிந்து கொண்டு எங்களுடைய காரியங்களும் வாய்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.